கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 45 அதிகாரம் 17 நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனமாகிய நம்மை பார்த்து தேவன் வாக்கு பண்ணுகிறார். நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாய் அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாய் இருப்போமானால் நாம் நம்முடைய ஜீவகால பரியந்தம் தேவன் நம்மை மகிமையிலே சேர்க்கும் நாட்கள் வரைக்கும் நாம் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்போம். ஏனென்றால் நம்மை வெட்கப்படுத்தாத தேவன், மனுஷர் கையிலே நம்மை விட்டுக்கொடாத தேவன், நாம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படியாய் நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். வேதத்திலே நாம் அநேக இடங்களிலே வாசித்து பார்க்கும் பொழுது நீங்கள் வெட்கப்படாமலும் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்களாக என்று தொடர்ச்சியாக இந்த வார்த்தை வருவதை நாம் கவனிக்கலாம். ஏனென்றால் நாம் வெட்கப்பட்டு போகும் பொழுது பயம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது, இருதயத்திலே கலக்கம் உண்டாகிறது. ஆகவே தான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லும் பொழுது, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, திடமனதாய் இருந்து காரியத்தை நடப்பி என்று சொல்லுகிறார். தாவீது சாலமோனை பார்த்து சொல்லும் பொழுது, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று சொல்லுகிறார். யோசபாத்து சொல்லும் பொழுது, திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அவர்களோடு இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்று அங்கு தேவனுடைய நாமத்தை முன்னிலைப்படுத்தி பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறதை நாம் கவனித்து பார்க்கலாம். அதே அதிகாரம் 19 தேவன் சொல்லுகிறார், விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோப்பின் சந்ததிக்கு சொன்னதில்லை என்று சொல்லுகிறார். நாம் அவரை தேடும் பொழுது நம்முடைய முகங்களை பிரகாசிப்பிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் எந்த இடத்திலெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்கள் தலைகளை உயர்த்த அவர் போதுமானவர். ஏனென்றால் நமக்கு கேடகமாய் இருக்கிறவர், நமக்கு கோட்டையாய் துருகமாய் பாதுகாவலராய் இருக்கிறவர், நம் தலையை உயர்த்த அவர் போதுமானவர். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, என் தலை என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களை வெட்கப்படுத்தின சத்துருக்கள், உங்களை கலங்க வைத்த சத்துருக்களுக்கு முன்பதாக தேவன் உங்கள் தலைகளை உயர்த்த போதுமானவர். ஏன் இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் அனுமதிக்கிறார் என்றால், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாம் உயர்ந்திருப்பதை, மேன்மையாய் இருப்பதை அவர்கள் பார்க்கும்படியாக நமக்கு முன்பதாக சத்துருவை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆகவே சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி, கலங்கி போகாதபடி, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன் என்று அறிக்கையிடுங்கள். உங்களுடைய வெட்கத்திற்கு தக்கதாக இரட்டிப்பான பலனை தேவன் தர அவர் போதுமானவராகவே இருக்கிறார். தீங்கு நாளில் நீரே அடைக்கலம், நான் வெட்கப்படாமல் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் வெட்கப்படுவார்களாக, நான் கலங்காமல் அவர்கள் கலங்குவார்களாக என்று எரேமியா 17:17 வாசிக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவன், நமக்கு வெட்கத்தை உடுத்துவிக்க நினைத்த சத்துருக்களுக்கு வெட்கத்தையும் கலக்கத்தையும் அவர் உண்டு பண்ண நமக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆகவே நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது நாம் வெட்கப்பட்டு போகாதிருப்போம். நாம் வெட்கப்படுகிற நேரமெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். தேவ சமூகம் நமக்கு ஆறுதலாய் இருக்கும். ஆகவே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. ஆகவே நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி அவரிலே நிலைத்திருங்கள். அப்பொழுது அவர் உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை கொடுத்து வைப்பார். நீங்களோ என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் தலை நிமிர்ந்தவர்களாய் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையிலே வெட்கத்தினாலே பயத்தினாலே ஆண்டவரே கலங்கி போயிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆண்டவரே அவர்கள் இருதயத்தை தெய்வ சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவீராக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ற வார்த்தை உடைய பிள்ளைகளை தேற்றும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் பெரியவராகிய உம்மை பார்த்து அவர்கள் ஆண்டவரே திருப்தியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. தாழ்த்தி உடைய கரங்களிலே தருகிறேன். பொறுப்படுத்த நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.